ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி முதல் வெள்ளி இதை செய்யுங்கள், அம்மன் நீங்க கேட்டது கேட்காதது அனைத்தையும் அள்ளித் தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, ஆடி முதல் நாள் அம்மனை இந்த தீபம் ஏற்றி அழைத்தால் உங்க வீட்டிற்கு அம்மன் வருவாள். இந்த ஆடி மாதம் முழுதும் உங்கள் வீட்டில் தங்கி அருள் புரிவாள், உங்க கஷ்டங்களை போக்குவாள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க விவர்ஸ். இந்த வருட ஆடி மாத பிறப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் ஆடி 1 பிறக்குது. ஆடி வெள்ளி அப்படின்னாலே விசேஷமான நாள். அதுவும் இந்த ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை பிறப்பது அப்படின்றது கூடுதல் விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. அதனால தான் அந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் நம்ம அதற்கு 2 பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். ஒன்று தீபம் ஏற்றி வீட்டில் வழிபடுவது, இன்னொன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயமாக அந்த அம்பாள் உங்களிடம் நீங்கள் கேட்டது கேட்காதது அனைத்தையுமே வாரி வழங்குவாள். அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொன்ன மாதிரியே இந்த வருட ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை பிறப்பதனால கண்டிப்பாக அன்னைக்கு எல்லாருமே நம்ம அம்மன் கோவிலுக்கு போவோம். வீட்லேயுமே விளக்கேற்றி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செஞ்சு நம்ம வழிபடுவோம். ஏன் இந்த ஆடி மாதம் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாதத்தையும் விட இந்த ஆடி மாதத்தில் அம்மன் அருள், அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம கேட்கின்ற வரங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகின்றது. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம இன்னுமே கூடுதலாக அம்பாளை வழிபடுகின்றோம். சின்ன சின்ன அம்மன் கோவில்களில் கூட கூழ் ஊற்றுவது, திருவிழா கொண்டாடுவது, நேர்த்திக்கடன்கள் செய்வது, இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் நடைபெறும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் அன்னைக்கு தவறாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இதை செய்து பாருங்கள். நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் செஞ்சாலும் சரி, அப்படி போக முடியாத முக்கியமாக போக பாருங்கள். கோவிலில் வச்சு இதை செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். அப்படி போகவே முடியாதவங்க நீங்கள் வீட்டிலையே இந்த வழிபாடை செய்யலாம். நம்ம சொல்கிற அந்த பரிகாரத்தையும் செய்யலாம். நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரங்கள் கேட்காத வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பாள் அம்பாள். இப்போ என்ன செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க. போயிட்டு கை நிறைய மல்லிகைப்பூ உங்களால் எவ்வளோ வாங்க முடியும். இன்றைக்கி மல்லிகைப்பூ விலை அதிகமாகத்தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அதை வாங்கி ஒரு 3 பேருக்கு கொடுத்தா போதும். அந்த மாதிரி உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மல்லிகைப்பூவை வாங்கி அம்பாள் பாதத்தில் வச்சு தர சொல்லுங்கள். அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன், பத்திரகாளி, இந்த மாதிரி எந்த ஒரு அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் முக்கியமாக அம்பாள் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபட வேண்டும். வச்சு தர சொல்லுங்கள். கண்டிப்பாக வச்சு கொடுப்பாங்க. பாதத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அந்த அம்பாள் நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாள். ஏதாவது குழந்தை வரம் வேண்டும், திருமண பாக்கியம் வேண்டும், கடன் தீர வேண்டும், நோய் நொடி தீர வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இந்த மாதிரி எந்த ஒரு காரணம் ஆசையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் அம்பாள்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யும் பொழுது அதனுடைய சக்தியே அதிகம்தான். மல்லிகைப்பூ அம்பாளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால தான் நம்ம மல்லிகைப்பூவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மல்லிகைப்பூவை பாதத்தில் வச்சு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அதை வாங்கி நீங்கள் அதை எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையாக அதை கட் பண்ணி நீங்கள் கொடுங்க. உங்களால் 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும்னா 3 பேருக்கு அதை கட் பண்ணி கொடுங்க. 5 பேருக்கு, 10 பேருக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி சாமி பாதத்தில் வச்சு கட் பண்ணி அந்த கோவிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. உங்கள் கையால் கொடுக்கும் பொழுது அதனுடைய சக்தியே அதிகம்தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அந்த அம்மனின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று கொடுக்கும். அதே போல் நீங்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம், கேட்காத வரங்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாள் அம்பிகை.
இந்த அற்புதமான ஆடி மாதத்துல அம்மன நம்பி நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதற்கு கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து சந்தேகமே வேண்டாம். இந்த மாரி கோவிலுக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்ல. நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நீங்க இதையே வீட்ல வந்து செய்யலாம். இந்த மாரி மல்லிகைப்பூ வாங்கி ஏதாவது அம்பாள் படம் வீட்ல கண்டிப்பா வச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்த ஏத்தி, நீங்க இத வச்சு வழிபட்டுட்டு, அத உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க கையால குடுத்தாலே போதுமானது. இது வந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க இத வந்து செய்யலாம். இந்த விஷயத்த வந்து நீங்க ஆடி மாதம் முழுவதுமே வரக்கூடிய அந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கு செய்யலாம். இந்த மாரி செய்யும் பொழுது இன்னுமே சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில செய்யக்கூடிய மல்லிகைப்பூ பரிகாரம் உங்க வாழ்க்கையில மாங்கல்ய தோஷத்தை நீக்கும், மாங்கல்யத்தை பலமாக்கும், தீர்க்க சுமங்கல் யோகத்தை குடுக்கும். உங்க வீட்ல யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா, அவங்க கையால இத வந்து குடுக்க சொல்லுங்க. நிச்சயமா விரைவிலேயே அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் வந்து கிடைக்கும். இது மாதிரி பல அற்புதமான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.